ஸ்ரீகாந்த் தேவ் அங்கிள், இஃப் நாட் ஃபார் ஹிம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது படம். நான் முதல்ல இன்னைக்கு எங்களுக்காக வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் வணக்கம். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு மேடையில் இந்த பொசிஷனில் இருக்கிறது ஐ ஹாவ் டு தேங்க் காட். அண்ட் மீடியா நண்பர்கள் இன்னைக்கு வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்டு எங்கள் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட், உங்கள் கோஆப்ரேஷன் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. இந்த ஸ்ரீகாந்த் தேவ் அங்கிள், இஃப் நாட் ஃபார் ஹிம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது படம். நாங்கள் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருப்போம். ஒரு சுட சுட ஃபர்ஸ்ட் பிஜிஎம் அனுப்புவார், அப்புறம் ஃபர்ஸ்ட் பல்லவி, அப்புறம் சரணம் ஒன்றுனா வரும், அப்புறம் கரெக்ஷன்ஸ் அங்கேருந்தே வாய்ஸ் மெசேஜ், அங்கிள் இது நல்லா இல்லை, இதை மாற்றிட்டு வேறு அனுப்புங்க அப்படின்னு 10 minutes அனுப்புவார். இஃப் அது அது அவரால் மட்டும்தான் அது பண்ண முடியும். மற்றவங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஒரு ப்ராசஸ்ஸு டைமு அது இதுன்னுவாங்க. அது இல்லாமல் அங்கிள் சப்போர்ட்டட் அஸ் ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். அண்ட் எங்கள் ஆர்டிஸ்ட் ஷக்லா ஆண்டி அண்ட் கணேஷ் அங்கிள் சொன்ன மாதிரி என்னதான் நடந்தாலும் நாங்கள் ஷூட் போயிடுவோம். அன்னைக்கு என்ன நடக்குதோ இல்லையோ, இத்தனை சீன்னா இந்த சீனுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சீன் நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் நாங்கள் போவோம். நிறைய நடப்பாங்க. எனக்கே கஷ்டமாக இருக்கும். பட் வேற வழி இல்லை. அப்ராட்லலாம் இங்கே இருக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட் இஸ் நாட் தட் ஆக்சசபிள். மோஸ்ட் இடத்துக்கு நடந்து தான் போகணும். பட் என்ன நடந்தாலும் ஈவன் இஃப் தே கம்ப்ளைண்ட் விச் தே டிடன்ட், அவங்க வருவாங்க. நான் வரமாட்டேன், இல்லை நான் போகிற ரூமுக்குன்னு பண்ணதே இல்லை. எங்களுக்காக நடந்து அவ்வளோ தூரம் லொக்கேஷனுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. அது எங்கள் ஆர்டிஸ்ட் பண்ணாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆர் ஆர்டிஸ்ட். அந்தளவுக்கு எந்த ஆர்டிஸ்ட்டும் இந்த டைமில் அப்படி யாரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு கேரவான் கேட்பாங்க, ஃபேனு சேர் எல்லாமே இருக்கணும், ஏசி வேணும்னுவாங்க. பட் அது எதுவுமே இல்லாமல், நெசசரி நீட்ஸ் கூட இல்லாமல் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் டெக்னீஷியன்ஸ், இங்கே எல்லாருமே இருக்காங்க. மோஸ்ட்டாக எங்கள் டெக்னீஷியன்ஸ் டே அண்ட் நைட் தே ஆர் ஒர்க்கிங். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி ஏதாவது ஒரு கரெக்ஷன் கூட சொன்னால் சலிக்காமல் அந்த கரெக்ஷனை உடனே பண்ணி அனுப்பிச்சு எங்களுக்காக அவங்களோட பேர் இந்த பேனர்ல எங்கேயாவது சில பேரோட சின்னதா ஒரு பேர் இருக்கும் கிரெடிட்ஸ் லிஸ்ட்ல. பட் அது கூட நினைக்காம நிறைய பேர் கூட பேனர்ல இருக்காது. பட் அவங்க இந்த படத்தை அவங்க படமா நினைச்சு ஒர்க் பண்ணி எங்களுக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி இது நம்ம படம், நம்ம பண்றோம், நம்ம ஜெயிக்கிறோம்னு நிற்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நன்றி. டெக்னீஷியனும் எஸ்பெஷலி அந்த கேமரா பேக்கை தூக்கிட்டு கேமராவோட நிற்கிறது, அந்த வெயிலில் ஷூட் பண்ணுறது விதவுட் த நெசசரி எக்ஸ்ட்ரா அசிஸ்டன்ஸ் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் எங்களுக்காக பண்ணாங்க. அண்ட் இந்த படத்தில் எல்லாருமே எங்களுக்காக தே கிரியேட்டட் மிரக்கிள்ஸ். அண்ட் அவங்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அண்ட் வசந்த் பாலன் சார் எல்லாருக்குமே இங்கே எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணோன்னு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்கு தான் எங்கள் எல்லாருக்குமே திஸ் இஸ் ரியல், இது ஒரு நிஜமான விஷயமா தோணுது. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் எல்லாம் ஒர்க்னு போயிட்டுருக்கு. நவ் இட்ஸ் ரியல். அண்ட் நீங்கள் எல்லாரும் இங்கே சப்போர்ட் பண்ண வந்தது இப்போ தான் ஐ ரியலைஸ் we're நாட் அலோன். நாங்கள் தனியாக இல்லை, நீங்கள் எல்லாரும் எங்கள் கூட இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வருது. ஸோ எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமாக விஜய் டிவி அண்ட் என்டர்மால் ஷைன் அண்ட் பானர்ஜி ஏஷியா, அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லணும். விஜய் டிவி டீம் எஸ்பெஷலி, அவங்க இல்லாமல், பிக் பாஸ் இல்லாமல் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்க மாட்டேன். ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே இந்த படம் நான் சொந்தமாக வேலை செஞ்சு பணம் சம்பாரிச்சு சொந்த காசோட எடுக்கிற ஒரு படம். அண்ட் அது அந்த நிலைமையில இந்த ஏஜ்ல நான் இருக்க முடியும்னா அதுக்கு எல்லா நன்றியும் நான் விஜய் டிவி அண்ட் ஹாட் ஸ்டாருக்கு தான் சொல்லணும். அண்ட் சப்போர்ட் பண்ண எல்லா ஃபேன்ஸுக்கும் தான் நான் நன்றி சொல்றோம். எந்த அப்ராட் எங்க போனாலும் உரிமையா
கத்தி ஜோவிகா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் திரும்பி பார்ப்பேன், அவங்க ஒரு ஃபேமிலியா வந்து உரிமையா வந்து போட்டோ எடுத்துட்டு வாழ்த்திட்டு போவாங்க. அவங்க இல்லைன்னா நான் அவ்வளோ தூரம் அந்த ஷோவில் இருந்திருக்க மாட்டேன். அண்ட் அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். A few words, please. Okay. Hi, எல்லாரும் வணக்கம். This night and this platform just belongs to one lady tonight, is our friend and Vanita, and you have made it so far, and I'm really proud of you, and all the very best for this film, and you have done it, babes. Thank you. You can't hear? Okay. This night belongs to her only. That's just a big applause to her. Please, thank you so much. Thank you. இல்லை ஆக்சுவலி வந்து நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், போன ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தேன், Mike is here. போன ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தேன், ஹீரோயின்ஸ் 2 பேர் வந்து நண்பர்களாக இருக்கிறது, ஃபீமேல் ஆர்டிஸ்ட் 2 people to be friends அண்ட் வெல் விஷர்ஸுங்கிறது வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன்னா பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரியே, ஆண்கள் கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு லேடி டைரக்டராக இருந்து கூட, ஒரு ப்ரொடியூசராக இருந்து டைரக்டராக இருக்கும்போது the men will listen to you, the women only won't listen to you. ஸோ அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இவ்வளோ பெண்கள் வந்து எனக்காக இங்கே வந்து சப்போர்ட் பண்ணும்போது ஒன் ஆஃப் வெரி நான் எங்களுக்கு ஐ நோ கிரண் ஃப்ரம் ஜெமினி, we've met but we weren't friends, but somewhere வந்து we connected like sisters. அண்ட் இது எப்படின்னா நான் சொல்லுவேன், என் ஸ்ரீ பாப்பாக்கு பதிலாக நீ எனக்கு கிடைச்ச. பிகாஸ் நான் இந்த ஸ்ரீ பாப்பா இருந்தால் நான் எப்படி வந்து ஸ்ரீ பாப்பாவை நான் வந்து ட்ரீட் பண்ணுவேனோ அதுதான் எனக்கு கிரண். ஒரு ஸ்டாருன்ற ஒரு அந்த ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எவ்வளோ படங்கள், அன்பே சிவம், ஜெமினி என்ன படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க, எவ்வளோ சூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் வந்து சிவராத்திரி இஸ் கோயிங் டு பி another super hit in her basket. Thank you so much for giving me this song. Thank you so much for being with me. Love you. Thank you. Thank you. Thank you so much. அடுத்தபடியாக அப்பாவுக்கு வந்து இந்த நேம் டைப் பண்ணுறது, இப்போ ஃபோன் வந்தால் கூட என்கிட்ட கேட்பார், யார்ப்பா ஃபோன் பண்ணுறது அப்படின்னு கேட்பார். அவர் எடுத்து நம்ம பேசினா அப்படி தான் பேசுவார். ஸோ அப்படி அந்த நேம் நான் சேவ் பண்ணும்போது அதில் நேம் பார்த்தீங்கன்னா நல்ல தயாரிப்பாளர் அப்படி இருந்துச்சு. ஸோ நான் சொன்னேன், இதுக்கு மேலே எனக்கு எந்த இது எங்கள் அப்பா அப்படி சேவ் பண்ணியிருக்காருன்னா அண்ட் யூ வில் பி வெரி குட் ஹியூமன். ஸோ இது எனக்கு போதுன்னு சொல்லிட்டு அவர் கூட நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய விரைவில் வந்து எல்லோரும் திருப்பி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து உங்கள் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் தேவை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஃபாத்திமா மேடம், சாரி. இவங்க வந்து எனக்கு எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு ஒரு வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். ஸோ பிளட் தரணும். சரியா திடீர்னு வந்து சொன்னோன்னே எல்லாமே வராங்க. அப்போது வந்து கொடுத்துட்ருக்காங்க, யாராக கொடுத்தாலும் தெரியாது. பட் நானும் போகிறேன், சரி பிளட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து உள்ளேருந்து ஒருத்தவங்க வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா அம்மா. ஸோ அப்பா வந்து உள்ள ஆப்ரேஷன் நடக்க போகுது நெக்ஸ்ட்டு. ஸோ அதில் முக்கிய பங்கு அப்பா அப்போ நல்லா இருந்தது காரணம் வந்து ஃபாத்திமா பாபம்மா. ஸோ அவங்களுக்கு என் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.